எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், என்னடா ஸ்டார்டிங்லேயே நான் விளையாட்டை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நான் காட்ட போகிறதே பிள்ளைங்கள்ற சூப்பரான டாய்ஸ் கலெக்ஷன் தான். வாங்க வீடியோ உள்ளார போகலாம். எப்போதுமே கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு நிறைய கேம்ஸ்லாம் நம்ம வாங்கி கொடுக்காம, அவங்க கேட்குறப்ப நம்ம உடனே வாங்கி கொடுக்காம, அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறதுல பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி சந்தோஷப்படுத்தும் போது தான் நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் எதுவுமே ரொம்ப ஈஸியாக கிடச்சிடக்கூடாது அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி தான் வளர்க்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது, நான் என் பிள்ளைங்களுக்கு திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணி ஒருத்தரையும் வெளியே போகும்போது பிள்ளைங்க கேட்கும் போது வாங்கி கொடுத்தது ஒரு விஷயந்தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், இதில் பவுலிங் செட் இருக்குது. இந்த பவுலிங் செட் வந்து நான் வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த பிள்ளைங்க இதை வச்சு இன்னும் ஒழுங்காக விளாட ஆரம்பிக்கலை. அது அவளுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரில. பட் ஒரு தடவை 2 தடவை தான் விளாண்டுச்சோ, அதோட அது அப்படியே தான் இருக்குது. அதுக்கிடையில் அதில் இருக்கிற அந்த ஒட்டியிருக்க இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு அதை உள்ளார வச்சுருக்கேன். அதுகளுக்கு நல்ல கருத்து தெரிஞ்சோன்னே அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா கன் இருக்குது. கன்னெல்லாம் வந்து அப்பப்போ சின்ன பிள்ளையிலேருந்தே கேட்டது. இந்த மாதிரி வாட்டர் கன் இருக்குது. அந்த கன்னுக்கு வந்து நிறையா இந்த மாதிரி போலீஸ் உடைய செட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விளையாட்டுலாம் இங்கே இருக்குது, வாங்கி கொடுத்துருக்கேன் பாப்பாவுக்கு. அதுக்கு பிறகு இங்கே பார்த்திங்கன்னா மைண்ட் கேம்ஸ்லாம் இருக்குது, பிளாக்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த ஃபிஷ்ஷு செட்டு, இது எனக்குமே ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் இது விளாடும் போது ஜாலியாக இருக்குது. என்ன இதில் கொஞ்சம் நான் என் பிள்ளைங்கள்லாம் விளாடும் போது நீ எடுத்துட்ட நான் எடுத்துட்டேன், தெரியாமல் நீ கை வச்சு எடுத்துட்ட, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் காமெடியாக போயிட்டுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது என் பிள்ளைங்களுக்கு கொடுத்த மண் விளாட்ற செட்டு. இந்த மாதிரி பீச் எங்கேயாச்சும் போச்சோன்னா இதை எடுத்துகிட்டு போய் விளாடுங்க. ஆனால் இதில் பெரிய காமெடி என்னென்னா, ஒருத்தர் இதில் மண் வச்சு விளாண்டுட்டு இருக்கும் போது அலை ரொம்ப வேகமாக வருதுன்ட்டு பயத்தில் என்ன பண்ணிட்டாப்புல, இந்த மாதிரி இன்னொரு கலர் இருக்கும், ப்ளூ கலர், அதை எடுத்து வீசிட்டாப்புல தண்ணியில். ஸோ அது அப்படியே காணா போயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அழகான கார். இந்த 2 காருமே பிள்ளைங்களுக்கு சார்ஜ் போட்டு கொடுத்தா அது பாட்டாக விளாண்டுக்கிட்டு ஜாலியாக உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு அழகான கார் தான். இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டட், இது வந்து சார்ஜ் ஆப்ரேட்டட். இந்த பிளாக்ஸும் அதே மாதிரி தான். பிள்ளைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும், அழகாக உட்காந்து விளாடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ஸ்மால் வீடியோ கேம். இதை கொஞ்ச நாள் விளாண்டுச்சோ, அதுக்கு பிறகு அப்படியே வச்சிருச்சோ, அடுத்தடுத்த கேம் வந்தோடனே இதை மறந்துருச்சோ. நெக்ஸ்ட் இதுவும் ஒரு வாட்டர் கன்னு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் வந்து நிறையா இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த கடை இது வந்து முக்கியமாக பிள்ளைங்க எதுக்கு எடுப்பாங்கன்னா, உள்ளார வந்து நிறைய விளையாட்டு ஜாமான் இருக்கும், குட்டி குட்டி விளையாட்டு ஜாமான் நிறையா இருக்கும். ஸோ அதனால் பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். என் பிள்ளையோட ரொம்ப ஃபேவரட்டான மான்ஸ்டர் ட்ரக்கு. சின்ன பிள்ளையிலேருந்தே மான்ஸ்டர் ட்ரக்னால் என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மான்ஸ்டர் ட்ரக் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச மான்ஸ்டர் ட்ரக் அது. ஸோ அவன் கேட்டோடனே முதல்ல நான் வாங்கி கொடுக்கல, அப்பப்போ வாங்கி கொடுத்தது தான் இது எல்லாமே. இங்கே பாருங்கள், நிறைய கார்ஸ் அவன் பாப்பா கேட்டப்பெல்லாம் வாங்கி கொடுத்தது தான். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பைக் இது. அதுக்கு பிறகு புள்ள ரொம்ப வச்சு விளையாண்ட அந்த ஸ்பைடர் மேன் அங்கே இருக்கிறதுல சின்ன பிள்ளையில வச்சு விளையாண்டது. ஸோ இது எல்லாமே பாப்பாவோட கலெக்ஷன்ஸ் தான். நம்ம பார்க்க போகிறது ஹாட் வீல்ஸ் கலெக்ஷன். ஹாட் வீல்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. இது எல்லாமே ஹாட் வீல்ஸ் கலெக்ஷன் தான், சூப்பரான ஹாட் வீல் கலெக்ஷன்ஸ். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா இந்த பீஸா ஹாட் வீல் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்படிலாம் வச்சாங்கன்னா பிள்ளைங்க கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. இது எல்லாமே ஹாட் வீல் கலெக்ஷன்ஸ் தான். ஹாட் வீல் கலெக்ஷன்ஸ் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பப்போ வாங்கின ஒரு விஷயந்தான் இதெல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளாக்ஸ். இந்த பிளாக்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னே தெரில, இதில் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அதுக்கு பிறகு அப்படியே போட்டுட்டு எழுந்திரிச்சிருங்க.
பிள்ளைங்கள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, அது பாட்டில் விளாண்டுட்டு தூக்கி போட்டுருங்க, நம்ம தான் உட்காந்து அதை எடுத்து வைக்கிறாப்புல இருக்கும். நம்ம எத்தனை தர சொன்னாலும் அந்த ஒரு விஷயம் மட்டும் பிள்ளைங்க எப்போதுமே செய்ய மாட்டேங்குதுவோ. சில டயத்துக்கு ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருந்தால் அதை செஞ்சுட்டு போயிடுதுவோ. ஸோ இந்த மாதிரி பிளாக்ஸ் கேம் உங்களை யாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. அதே மாதிரி இதுவுமே ஒரு பிளாக்ஸ் கேம் தான். இதை வச்சு நிறையா வீடெல்லாம் அழகாக செஞ்சாங்க. இது பிள்ளைங்களுக்கு வந்து பிடிக்கும். பட் அதை விட இந்த கலெக்ஷன் தான் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா இதில் நிறைய அப்படியே ஒரு ஒரு குச்சியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எனக்கும் அதான் ஃபஸ்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அப்படி என்ன தான் இதில் செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனால் இது ரொம்பவே சூப்பரான ஒரு மைண்ட் கேம். இதை வச்சு நிறையாவே நம்ம இப்போ நிறையா சைக்கிள், ஹோம், கார் இந்த மாதிரி அழகாக நம்ம செய்யலாம். கண்டிப்பாக இதை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான மைண்ட் கேமாக இருக்கும். வாங்கி கொடுத்து ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளாக்ஸு. இந்த பிளாக் வந்து கட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பாட்டில் கட்டிக்கிட்டே இருப்போம். ஆனால் திடீர்னு ஒன்று விழுந்துச்சுனாலும் எல்லாமே விழுந்துடும். அதான் இதில் பிரச்சனையே. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதை ப்ளே பண்ணணும். ஆனால் கட்டி முடிச்சிட்ட பிறகு இப்படி தள்ளி விடும் போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கேம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து பெரிய டால். இந்த டால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சின்னா இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு நீங்களே சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பார்பர் செட்டு. பார்பர் செட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஹேர், பார்பர் டாய், என்னென்னமோ ஹேருக்குள்ள ஆக்சசரிஸ்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் ஷாம்பூ, ஹேர் ட்ரையர், சீப்பு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருக்காங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆர்கனைசர். என்ன ஆர்கனைசர்னால் காஸ்மெட்டிக் ஆர்கனைசர்ஸ். அதே மாதிரி இதை என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஆர்கனைசர், காஸ்மெட்டிக் ஆர்கனைசர். அடுத்தது இது பார்த்திங்கன்னா நிறையா ட்ராயர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சு இந்த பார்பிஸ்லாம் வச்சு எல்லா கிட்ஸுமே விளாடுவாங்க. அதே மாதிரி தான் இதோடைய ஹேர் வந்து ப்ளாட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. அதுக்கு அழகான குட்டி குட்டி சீப்பு, ஷூ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், அழகான ஒரு யூனிகார்ன். அடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு. அதுவும் கடைக்கு போனாலே ஃபஸ்ட்டு அந்த 2 முட்டையை தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஒன்று அது ஜெம்ஸ் முட்டையாக இருக்கும், இல்லைன்னா அந்த கிண்டர் ஜாயாக இருக்கும். ஸோ அதில் கிடைச்ச நிறைய டாய்ஸ் பாருங்கள். சின்ன பிள்ளையிலேருந்தே வாங்கி அதில் நிறையா டாய்ஸ் அதுகளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த டாய்ஸ் தான் இது எல்லாமே. அப்புறம் வெளியே போனாலே அதுகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இந்த பென்சில் வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி கலர் கலர் ரப்பர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வாங்கிக்குவாங்க. இது வந்து என் புள்ள வந்தே சொல்லுவா, இது என்ன கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா இது என் மகன்ற. இது பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். புள்ள வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே கேட்ட கிண்டர் ஜாய்ஸ் தான். கிண்டர் ஜாயோடைய ஜாமா, ஜெம்ஸ் முட்டையோட ஜாமா, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறையா பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஜாமா கடைக்கு போனாலே பாப்பா வந்து வாங்கி வச்சுப்பாப்புல. அதே மாதிரி இந்த பென்சில், ரப்பர் அது ஐட்டம் உள்ள ஸ்டேஷ்னரி திங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கி வச்சுருப்பாப்புல. இந்த ஜாமான்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். அதே மாதிரி எனக்குமே இதை வச்சு விளாடணும்னு ஆசையாக இருக்குது. அப்புறம் சின்ன பிள்ளையில இந்த விசில் வச்சு ரொம்ப ஊதி ஊதி விளாடுவாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்மால் பாக்ஸஸில் வந்து அதுகளுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி வச்சுக்குவாங்க. ஸ்டிக்கர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்டிக்கர் புக்கு தான் இனிமேல் நான் வாங்கி கொடுக்கலான் இருக்கேன். அதே மாதிரி இது வந்து என் பாப்பா வந்து தான் நான் உங்களுக்கு சொல்லும். என்னடா இவ்வளோ நேரம் பாப்பா இன்னும் வரலையேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நான் வந்து அது சத்தம் போடாமல் எதையும் கலைக்காமல் இருக்கணும்ன்ட்டு இதை நான் ப்ரிப்பேர் பண்ணி முதல்ல நான் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு பிள்ளைங்களை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மட்டும் இப்போது உங்களுக்கு எடுத்து நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ பாப்பா வந்து நான் கூடிய சீக்கிரம் கூப்பிடுவேன். முதல்ல நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பிளாக்ஸ் வந்து பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தேன். என்ன தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தா புள்ள அழகாக ரோபோட் மாதிரி செஞ்சு வச்சுருக்காப்புல. பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது? ரோபோட் மாதிரி தானே இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாய் எல்லாருக்குமே நினப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம போய் அந்த ஸ்மால் பால் வந்து அந்த ஸ்டிக்கரில் வந்து சேர்க்குறது, இதெல்லாம் சூப்பரான ஸ்வீட் மெமரி. சின்ன பிள்ளையில என்கிட்ட நிறையா இருந்துச்சு. இப்போது வந்து பிள்ளைங்க வச்சு விளாடும் போது கண்டிப்பாக அந்த பழைய ஞாபகங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும்.
இங்கே பாருங்கள், குட்டிக்கோன் ஃபிட்ஜெட்டு இதுவுமே வந்து ஃப்ரீயாக தான் கிடச்சிச்சு. நிறையா ஜாமான் இந்த மாதிரி முட்டாய், கிண்டர் ஜாய், எக்ஸ்லலாம் ஃப்ரீயாக கிடச்சது தான். இது அழகான ரப்பர். என்னடா கார் மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க, இது ஜஸ்ட் ரப்பர் தான். இங்கே பாருங்கள், இது அடுத்தது வந்து பாக்ஸிங் செட்டு. இந்த பாக்ஸிங் செட்டு போட்டு பிள்ளைங்க விளாண்டாங்கன்னா அப்பா தொப்பாக போயிடுறாங்க. அதுவும் அது தலையில் மாட்டுறது இருக்குமே, அதை போட்டு மாட்டினாங்கன்னா அவ்வளோதான், தலையே ரொம்ப தொப்பாக போகுது. ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு நின்று கொஞ்சம் நேரம் விளாண்டாங்கன்னா ரொம்ப டயர்டாயிடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான பிள்ளைங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பாக்ஸிங் செட்டு தான் இது. நெக்ஸ்ட்டு பிள்ளைங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்ச செட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் செட்டு. உங்களுக்குமே இது கண்டிப்பாக பிடிக்கும். என் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுவோ. இட் வாஸ் எ ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட். இதெல்லாம் வந்து கிச்சன் செட்டு ஜாமான் வந்து பாப்பா வச்சு அப்போலேருந்தே வச்சு விளாட்றது. ஸோ இந்த மாதிரி ஜாமானும் பாப்பாவுக்கு நான் வாங்கி கொடுத்துருந்தேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகான சாண்ட்விச். இதை பார்க்கும் போதே வாய் ஊறுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி லேயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று ஒன்றா எடுத்து கூட பார்க்கலாம் போல் இருக்குது. ஸோ நம்மளே கூட விளாட்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு இதெல்லாம் பார்க்கும் போது உண்மையிலே விளையாடணும்னு தான் தோணுது. அதே மாதிரி இது ஃபுல்லாக அந்த மாதிரி பால்ஸில் வந்து கிஃப்ட் செட் உள்ள பால்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ பாப்பா வந்து கூப்பிட்றலாமா? என்ன சொல்கிறீங்க, கூப்பிட்லாமா? பாப்பா விளையாடுறதுக்கு முன்னாடி இன்னொரு திங்ஸ் உங்கள்கிட்ட நான் காட்டணும். இது வந்து நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே வச்சு விளையாடுற ஒரு செஸ் கேம் தான். எல்லாருமே செஸ் கேம்னால் ரொம்ப விருப்பப்படுவீங்க. ஸோ செஸ் கேம் யாருக்கும் தெரியாமலாம் இருக்காது. ஸோ பிள்ளைங்களுக்கு இன்னும் தெரியல. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கார்ட் கேம். ஸோ கார்ட் கேம் வந்து இந்த மாதிரி பவர் ரேஞ்சர்ஸ் கார்ட் கேம், சூப்பர் ஸ்டார் கார்ட் கேம், அதுக்கு பிறகு கிரிக்கெட் கார்ட் கேம், அப்புறம் சாக்கி வாங்கும் போது கூட கார்ட் கேம்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி கார்ட் கேம் தான் இது எல்லாமே. ஸோ இதில் மோஸ்ட்லி இந்த கார்ட் கேம் பாருங்கள். இந்த கார்ட் கேம் வந்து நாங்களாக செஞ்சது. ஒரு அட்டை மாதிரி எடுத்துக்கிட்டோம். அட்டை மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு அட்டையில் வந்து பேப்பரில் எழுதி, அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எங்களுக்கு பிஸ்கெட்டில் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கரை ஒட்டி இதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க்கு, பாயிண்ட்ஸ், கோல்ஸ், நம்பர், ஏஜ், நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு கீழே அவங்களோட பேரை போட்டு நம்ம வச்சுருவோம். ஸோ ஷஃபல் பண்ணி எடுக்கும் போது ஏஜ் வச்சு விளையாடலாம், நம்பர் வச்சு விளையாடலாம், ரேங்க் வச்சு விளையாடலாம். ஸோ இதெல்லாம் விளையாடும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ கடைசியில் யார்கிட்ட எல்லா கார்ட்ஸுமே போதும் அவங்க தான் வின்னராக இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு கேம் தான். கார்ட் கேம் வந்து எப்போதுமே ரொம்ப ஜாலியான ஒரு கேம். நீங்களாக செஞ்சு விளையாடும் போது இன்னும் அதில் ஜாலியாக தான் இருக்கும். பவர் ரேஞ்சர்ஸ் கார்ட் கேமில் பவர், ஐக்யூ, பிரேவரி, ஹானஸ்டி இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் விளாடுவோம். நிறைய கார்ட்ஸ் வந்து இதில் இருக்குது பாருங்கள். ஷேன் பவர் ரேஞ்சர்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா பவர் வந்து இவங்களுக்கு ரொம்ப கூட. இதெல்லாம் வச்சு விளாண்ட ஒரு காலம் இருக்குது. பிள்ளைங்க கருத்து தெரிஞ்சு எப்போ விளாட போகிறாங்கன்னு தெரியலை. அதே மாதிரி இது வந்து கிரிக்கெட் கேம். கிரிக்கெட் கேம்லேயும் அதே மாதிரி தான் மேட்ச், ஆவரேஜ், ரன்ஸ் இதெல்லாம் வச்சு நாங்கள் விளாடுவோம். ஸோ கார்ட் கேம் வந்து உங்கள் யாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் கேமும் அதே மாதிரி தான். இதுலேயும் அதே மாதிரி தான் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரேங்க், ஃபைட், செஸ்ட்டு, பைசப், ஹைட், வெயிட்டை வச்சு தான் நாங்கள் இதுலேயும் விளாடுவோம். ஸோ இந்த மாதிரி கார்ட் கேம்ஸ்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு என்ன நினைப்பு வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம குழந்தைங்கள கூப்பிடலாம். ஹாய் ஹாய். ரொம்ப வெக்கப்படுறாங்க, அதனால் நம்ம ஜாமானை காட்ட ஆரம்பிச்சிருவோம். தாரேஷ், என்ன பண்ணியிருக்கீங்க? அந்த கார்டெலாம் என்னத்துக்கு பண்ணியிருக்கீங்க? காட்டுங்க. அத்தாகாணி பண்ணிங்களா? காட்டுங்க அந்த கார்டில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்களா ஓப்பன் பண்ணி காட்டுங்க. என்னது அது? இது கௌபா. அத்தாக்காணி கௌபா வரைஞ்சிங்களா? காட்டுங்க. அழகா இருக்கே. அடுத்தது என்ன பண்ணியிருக்கீங்க? பேர்டா? நல்லா இருக்கே. வேற என்ன பண்ணியிருக்கீங்க? கார் பண்ணியிருக்கீங்களா பெயிண்ட் அடித்து?
என்னது அழகான காடா? ம். இந்த மாதிரி பிள்ளைங்க ஏதாச்சும் க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அத்தா கனின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்காங்க இப்போதைக்கு. ஓ காடு கலர் கலராக போட்டு ஜிகு ஷைனிங் போட்டு ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கீங்களா? நல்லா இருக்கே, நல்லா இருக்குது ஆரேஸ். இந்த ஜாமானை பற்றி சொல்லுங்கள். இந்த ஜாமான்லாம் கிண்டர் சைஸ் ஜாமான். இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எதுனா இது இது இந்த கார் தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது 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 ஓகே. பென்சில் ரொம்ப பிடிக்கும் தானே உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். என்ன கார்ட் பண்ணியிருக்கீங்க? காட்டுங்க பார்ப்போம். ஓப்பன் பண்ணி காட்டுங்க. நீங்கள் தானே பண்ணீங்க. யாருக்கா நீ பண்ண ஆலியா இந்த கார்டை? என்ன ஆலியா, யாருக்கா நீ பண்ணீங்க? இவங்க ரொம்ப ஷை டைப்பு, பேசவே ரொம்ப யோசிச்சு தான் பேசுவாங்க. ஆலியா, உங்களோட கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் காட்டுங்க பார்ப்போம். என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் வச்சுருக்கீங்க? இதெல்லாம் உங்களோட கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டிக்கர்ஸா? போதுமா? எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் வச்சுருக்கீங்க? இது என்ன பாப்பா, திறந்து காட்டுங்க. இதோ என்னமோ பண்ணி வச்சுருக்கீங்களே. ஆமாம். கையில் என்னமோ பண்ணி வச்சுருக்கீங்களா? அது என்ன? அது கார்டா? நோட்டா? யாருக்கா நீ பண்ணீங்க? மிஸ்ஸுக்கா? காட்டுங்க. சூப்பர் சூப்பர். யாருக்கா நீ பண்ணோம்? மிஸ்ஸுக்கா நீயா? அடுத்தது அந்த கார்டெல்லாம்? அந்த பெரிய கார்டு. அந்த கார்டெல்லாம் திறந்து காட்டவே இல்லையே. என்னமோ சொன்னீங்களே. ஒரு பேக் மாதிரி தான். அந்த பேக்லேருந்து இவங்கெல்லாம் ஏதோ ஒரு அட்டையை கிழிச்சு அது பேக் மாதிரி பண்ணி அதுலேருந்து எடுத்து காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய வெட்டி வெட்டி வச்சுருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ கிடச்சிச்சின்னா அதை அழகாக வெட்டி இந்த மாதிரி பவுச் மாதிரி செஞ்சு அதுக்கு ஒரு ஐகான் மாதிரி கொடுத்து ஏதோ அதுகளுக்கு பொழுது போயிட்டுருக்கு இந்த ஒரு மாதம் லீவில். அழகா இருக்கே. ஆலியா, அந்த கார்டை நீ திறந்து காட்டவே இல்லையா? அந்த கார்டு திறந்து காட்டுங்க. என்ன ரொம்ப நிறையா ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. யாருக்கா நீ வச்சுருக்கீங்க? ஆலியா, ஹாரிஸ், அந்த ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் என்ன கலெக்ஷன் வச்சுருக்கீங்கன்னு காட்டவே இல்லையே. காட்டுங்க அந்த பாக்ஸை. இது ஒரு பைக். நல்லா இருக்கே. பைக் ஸ்டிக்கர். ஓகே. இது டோரிமான் ஸ்டிக்கர். டோரிமான் ஸ்டிக்கர் நல்லா இருக்கு. இதெல்லாம் உங்களோட கலெக்ஷன்ஸா? இந்த மாதிரி எல்லா பிள்ளைங்களுமே நிறையா ஸ்டிக்கர் வச்சுருப்பீங்க. எனக்கு பிடிச்ச வென்டன். ஆமாம். இது எனக்கு பிடிச்ச ஏரோப்ளேன்ஸ். ஓகே. இது எனக்கு பிடிச்ச அனிமல். ஓகே. வேற என்ன வச்சுருக்கீங்க? இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்களா? இது நோட்டு மாதிரி. சின்ன பிள்ளையில நானும் தான் இந்த மாதிரி கட் பண்ணி விளாண்டுட்டு இருப்பேன். ஆனால் எதுக்கா நீ கட் பண்ணி வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி நிறையா கட் பண்ணி ஒரு என்வெலப்பில் போட்டு வச்சுருப்பேன். அதே மாதிரி என் பிள்ளைங்களும் இதே மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்கிறத பார்க்கும்போது நல்லா இருக்குது. இது என்னமோ பேப்பரில் செஞ்சு வச்சுருக்காங்க. பேப்பரில் நென்சில்ஸ் எல்லாம் கையில் வச்சுருப்பாங்கண்ணே. ஆமாம். இப்படி விடுவாங்கண்ணே. அப்படியா விடுவாங்க? எங்கே விடுங்க பார்ப்போம். சும்மா சொன்னேன், விட்டுறாத. ஆலியா, மெஜஸ்டிக் பென்சில் புக்கு எடுங்க பார்ப்போம். என்னடா இந்த மெஜஸ்டிக் பென்சில் அப்படின்னு நான் சொல்கிறேனேன்னு பார்க்காதீங்க. இதில் பென்சில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பிக்சர்ஸ் வெளியே வரும். அப்பா என்ன கலர் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். பென்சில் வச்சு இந்த மாதிரி பண்ணதில் உங்களுக்கு பீகாக் வெளியே வந்திருக்கு. இதில் பிஜிஎன் வெளியே வந்திருக்கு. இதில் பேரட் இருக்குது. எங்கே இதில் பண்ணி காட்டுங்க. இங்கே பாருங்கள், பாப்பா ஷேட் பண்ண உள்ளே இருக்கிற பிக்சர்ஸ் வெளியே வருது. பயங்கர க்ரியேட்டிவான ஒர்க்காக இருக்குது.
ஒரே இடத்துல ஏன் அடிக்கிற? மற்ற இடத்துலலாம் அடித்து காட்டுங்க, என்ன வெளியே வருதுன்னு பார்ப்போம். நீங்கள் அடித்து முடிங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மேஜிக் பெயிண்டிங்கும் அதே மாதிரி தான். ஒரு தண்ணி எடுத்து நீங்கள் இதில் அடிச்சிங்கன்னா உள்ளார இருக்கிற கலர் வந்து வெளியே வரும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் பெயிண்ட் ப்ரஷ் வச்சு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து தண்ணியில் நனைச்சி சும்மா இப்படி அடிச்சிங்கனாலே போதும், உள்ளார இருக்கிற கலர்ஸ் வந்து வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி அடிக்கிறது தான் இந்த மேஜிக் பெயிண்டிங் புக்கு. காட்டுங்க என்ன வந்திருக்குன்ட்டு. ஆஸ்ட்ரிச் வந்திருக்கு. என்ன பண்ணுறீங்க தாரேஸ்? இதை நான் அடிச்சு காமிக்கணும். எதை அடித்து காட்ட போகிறீங்க? கையெடுங்க பார்ப்போம். இதை அடிச்சு காமிக்க போகிறேன். ஓகே, கையெடுத்தால் தானே தெரியும். ஓகே, அந்த மாதிரி விளாட்றதா? என்ன பண்ணுறீங்க ஆலியா? சாசேஜ் எனக்கு வச்சு கொடுக்க போறியா என்ன? ஆலியா, நான் கேட்குறத செஞ்சு கொடுப்பீங்களா? எஸ் சொல்லு. என்ன வேணும்? எனக்கா? எனக்கு வந்து ஃபிஷ் பிரியாணி வேணும். செஞ்சு கொடுப்பியா? செஞ்சு கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஆலியாவுக்கு மெதுவாக விளாண்டே பழக்கமே கிடையாது. பாருங்கள், அவள் போடுறதுலேயே ஜாமான்லாம் டமால் டுமில் உழுவுது. பிள்ளைங்க எல்லாம் சூப்பராக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே நம்மளாட்டி வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அவங்கள ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அவங்க விளாட்றாங்க. பாருங்கள் நீங்களே எல்லாம் எப்படி விளாட்றாங்க அப்படின்ட்டு. உங்கள் முடி மாதிரி இருக்கா? சரி, ஓகே, இன்ஷால்லா we will meet you in the next video. Bye. Assalamu alaikum warahmatullahi taala wabarakatuh. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க. பாய்.